Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு இல்லாம நல்ல மொறு மொறுன்னு ஒரு சேப்பக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போறோம். இந்த சேப்பக்கிழங்கு வறுவல் நம்ம தயிர் சாதம், ரசம் சாதம், கீரை சாதம், சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. சேப்பக்கிழங்கு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுங்க. அப்போ தான் மேலே இருக்கிற மண் நாரெல்லாம் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இங்கே நான் 300 கிராம் சேப்பக்கிழங்கு நல்லா கழுவி நான் கடாயில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேப்பக்கிழங்கு வேக மினிமம் 7லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி கடாயில் போட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மூடியை திறந்து ஒரு ஸ்பூனை வச்சு கிழங்கை குத்தி பாருங்கள். அப்பப்போ குத்தி பார்த்து செக் பண்ணிக்கோங்க கிழங்கு வெந்துருச்சா இல்லையான்னு. ஏன்னா 1-2 நிமிஷம் நம்ம கூட வேக வச்சுட்டா கூட கிழங்கு குழஞ்சிரும். அதனால் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணுறது நல்லது. கிழங்கு நம்மளுக்கு ஒரு 90% வெந்தால் போதும். அப்போ தான் பிசு பிசு இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே ஒரு பெரிய கிழங்கா எடுத்து செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்னு. நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கிழங்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம தோலை ஈஸியாக எடுத்துட முடியும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுது. கிழங்கோட தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீட்டு வாக்குலையோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி நல்லா திக்காக கரைச்சி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெசரி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து பெசரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெசரி விட்டாச்சு. இப்போ டைரெக்டாக கடாயில் ஏற்றி வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வறுக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம பெசரி வச்சுருக்க கிழங்கை பேனில் சேர்த்துக்கோங்க. எல்லா கிழங்கும் பேனில் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கிழங்கை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாவுடைய பச்சை வாசனை போய் மேலே மொறு மொறுன்னு வரத்துக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் எடுத்துக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் ஒரு பக்கமும் 2 நிமிஷம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷமும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் வறுக்கிற மாதிரியே இதை ஷாலோ ஃப்ரை ஒரு 5 நிமிஷம் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி வறுத்தாச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கிழங்கு நல்லா டீப் ரோஸ்ட் ஆகி மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக ஒரு சூப்பரான ஸ்டார்டர் மாதிரி ரெடி ஆகிடும். நீங்கள் கிழங்கை வறுத்து தட்டில் மாற்றி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பசங்க எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. அப்படியே மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.